அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற பதிவு என்னங்கன்னா, நம்ம ஆறுதலுக்காக ஒரு வார்த்தை யாராவது கிட்ட பேசுகிறவங்க அவங்க எப்பேற்பட்டவங்கன்னு தெரியாது. ஏன்னா நம்ம பேசுகிறத அப்படியே கேட்டு பற்ற வச்சாங்கன்னு வைங்க, தீக்குச்சியும் கூட வேண்டியதில்லை, அந்தளவுக்கு பற்றிடும். ஏன்னா அவங்க மனசில் ஒரு ஆறுதலுக்காக ஒருத்தர்கிட்ட ஒரு சின்ன ஒரு கடுகளவு ஒரு வார்த்தையை விட்டுருப்பாங்க. அந்த கடுகளவு வார்த்தையை இவங்க ஊதி பெருசு பண்ணி அது ஃபேமிலியில் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுற மாதிரி, குடும்பமே பிரிஞ்சு போகிற மாதிரி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நிறையா பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்ம யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் ஒரு டம்ளர் காப்பியோ ஒரு தண்ணியோ வாங்கி குடிக்கிறதுனால யோசனை பண்ணணும். 1008 தடவை யோசனை பண்ணணும். ஏன்னா அவங்க ஒரு சின்ன கடுகளவு தான் ஒரு காப்பியோ டீயோ கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு 1000 பிரச்சனை வர்ற மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. அந்தளவு மனசு சுத்தமாக இருக்காது. ஏன்னா மனசு சுத்தமாக இருந்தால் பரவாயில்ல, யதார்த்தமாக போய் பேசுகிறாங்க. ஒரு வயசானவங்க ஒரு யதார்த்தமாக போய் ஒரு சாமி, ஏன்னா அவங்க வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்க மாட்டாங்க. ஏதாவது சாமி கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. தண்ணி குடிச்சிட்டு அவங்க பிரியமாக பேசுகிறத பார்த்து ஏதாவது உளறியிருப்பாங்க. அந்த இத்தினோடு கடுகளவை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஊதி பலூன் மாதிரி ஊதி பெருசு பண்ணி வெடிக்க செஞ்சுருவாங்க. அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதனால் நம்ம பேசுகிறத யாருக்கிட்டம் பார்த்து பேசணும். அப்படி இல்லைன்னா பேசாமல் கம்முன்னு இருந்துருக்கணும், எங்கேயும் போகாமையும் இருந்துக்கணும். அதுதான் நல்லது. அதை விட்டுட்டு நம்ம போய் அவங்கக்கிட்ட இவங்கக்கிட்ட நியாயம் பேசலாம். இந்த காலத்தில் வயசானவங்க, அதுவும் இல்லாமல் வயசானவங்க போய் பேசுனா ரொம்ப காயங்களை சந்திக்க வேண்டியது இருக்குது. அதனால் நம்ம எத்தனை கஷ்டம் வந்தாலும் நம்ம சொந்தக்காரர்கிட்டவோ இல்லை பிரத்தி யாராவது கிட்ட ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட போய் யாருக்கிட்ட சொன்னாலும் நம்ம பிரச்சனைகளை சால்வ் ஆகாது. ஏன்னா பெருசு பண்ணி விட்ருவாங்க நல்லா, குடும்பம் பெருகிட்டு அப்படின்னு. ஆனால் அதே சமயம் நம்ம சாமிகிட்ட சொல்லி பாருங்கள். சாமிகிட்ட 1008 பிரச்சனை சொல்லலாம். சாமி யாருக்கிட்டையுமே சொல்லாது. ஆனால் சாமி யாருக்கிட்டையுமே சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா சாமி நம்மளுக்கு சப்போர்ட்டு தான் பண்ணுவாங்க. இந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இந்த பாட்டி இந்த கஷ்டப்படுறாங்க வயசான காலத்தில், ஆனால் நம்ம சப்போர்ட் பண்ணலாம், யாருக்கிட்டமே இந்த இதையும் சொல்லக்கூடாதுன்னு சாமி மனசுக்குள்ளே அழகாக வச்சுருந்து பாதுகாத்து வச்சுருந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி போய் சொல்கிறதுனால இருக்கிறவங்க அதை கேட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, சரியான ஆட்டம் பண்ணுவாங்க, அதைத்தான் பண்ணுவாங்க. ஆனால் மனசு ஆறுதலுக்கு போய் ஒரு சின்ன ஆறுதலை தேடினா அது பெருசாக முடிஞ்சிடும். அதைத்தாங்க நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நம்ம யாருக்கிட்ட பார்த்து தான் பழகணும். யதார்த்தமான மனசு எங்கே யாருக்குமே நிறைய இருக்கிறதில்லை. இப்போ எங்கே பற்ற வச்சுட்டா குபுகும்னு தீயறியுமோ அதைத்தான் பண்ணுறாங்க மனுஷங்க. அதனால் நம்ம சாமிக்கிட்ட எதையாக இருந்தாலும் நல்லா சாமிக்கிட்ட எத்தனை வேணாலும் சொல்லலாம். நம்ம வெடிய சாமிக்கிட்ட சொல்லி அழுகலாம், பேசலாம். அந்த சாமி யாருக்கிட்டமே சொல்லாது. அதனால் சாமி இருக்கிறது உண்மைதான். சாமிக்கிட்ட அதனால தான் எல்லோரும் போய் சாமி கும்பிட்றாங்க. மனுஷங்க சாமிக்கிட்ட ஏன் போய் கும்பிட்றாங்க, மனுஷங்கிட்ட போய் சொன்னால் எல்லாமே பொறாமை போட்டி எல்லாமே இருக்குது. அதனால் சாமிக்கிட்ட சொன்னால் அந்த சாமி யாருக்கிட்ட சொல்லாது, மனுஷனுக்கு சப்போர்ட்டு தான் பண்ணு. எப்படியாவது அவங்களுக்கு நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லது பண்ணணும் அப்படின்னு அந்த சாமி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணு. அதைத்தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.